यस्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनृसिंहकार्यमुनिपादाम्बुदेन्दिन्दिरं दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारि नृपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर शठरिगुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरहरिषडजित्योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकार्यप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान् तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभीक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षावरम् श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयं वीर्ष्याडम्बविविद्धं शुभगुणैर्भान्तं महद्वं सुजं वन्दे वत्सविभूषणम् बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदजिदेश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्तर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत् श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुम् अर्हति वाग्विदेयः விஷ்ணுபுராணம் 4வது அம்சம் 7வது அத்தியாயத்தை தொடங்குறோம். இதுல புரூரவசனுடைய விற்த்தாந்தத்தை பார்த்தோம். புரூரவஸ், ஊர்வசி இவாளுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் விஸ்தாரமாக முன்னர் இதெல்லாம் சந்திரவம்சத்துல வரக்கூடிய ராஜாக்களுடைய விற்த்தாந்தங்கள். இந்த சந்திரவம்சத்தை பத்தி சொல்லிட்டு வரப்போது அது விசேஷமாக புரூரவஸ் ஊர்வசியினுடைய விற்த்தாந்தத்தை சொல்லி முடிச்சார். அதுக்கு பிறகு புரூரவசனுடைய பிள்ளைகள் அந்த சந்ததி எப்படி மேல விருத்தியாறது அப்படிங்கிறத இந்த 7வது அத்தியாயத்திலேருந்து தொடர்ந்து பார்க்கிறார். ஸ்ரீ பராசரஹா தஸ்யாபி ஆயுஹு தீமான் அமாவசு விஸ்வாவசு ஸ்ருதாயுஹு சதாயுஹு அயுதாயுஹு இதி சப்ஞாஹ ஷட் புத்ரா அபவன். அவனுக்கு 6 பிள்ளைகள். அந்த புரூரவசுக்கு அந்த சொல்றார் 6 பிள்ளைகள். அதுல முதல்ல அவனுக்கு அந்த ஆயுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் ஒண்ணு போற விசேஷம், தீமான் அமாவசு. தீமான் ஆயு அமாவசு அப்படின்னு எல்லாம் சொல்ல பொழுது ஆயுஷ் அப்படின்னு ஒருத்தன், அமாவசுன்னு ஒருத்தன், விஸ்வாவசுன்னு ஒருத்தன், ஸ்ருதாயுன்னு ஒருத்தன், சதாயு அயுதாயு அப்படிங்கிற 6 பிள்ளைகள். ததா அமாவசோஹோ பீமநாமா புத்ரோ அபவத். அமாவசுவுக்கு பீமன் அப்படிங்கிற புத்திரன். பீமஸ்ய காஞ்சனஹா காஞ்சனாத் சுஹோத்ரஹா தஸ்யாபி ஜன்னு. பீமனுடைய பிள்ளை காஞ்சனன், காஞ்சனனுடைய பிள்ளை சுஹோத்ரன், சுஹோத்ரனுடைய பிள்ளை ஜன்னு. யோ அசோ யஜ்ஞவாட்டமகிலம் கங்காம்பசா பிளாவிதம் அவலோக்கிய क्रोध संरक्तलोचनः भगवन्तं यज्ञपुरुषम् आत्मनि परमेण समाधिना समारोप्य अखिलमेव गंगाम् अपिबत्. இவர் இந்த பீமனுடைய அந்த சுஹோத்திரனுடைய பிள்ளை ஜன்னு. இவன் ராஜரிஷி. ராஜரிஷினா தபஸ்வியாக இருக்கக்கூடியவன். யோ அசௌ அவர் அந்த
தஸ்யாபி ஜன்னுஹு யோசோ யஜ்ஞவாடம் அகிலம். அவன் வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு இருந்தார் ஜன்னு. அந்த ஜன்னு யாகம் பண்ணிட்டு இருக்கிற போது அப்பதான் அந்த பகீரதன் பகீரதன் கங்கையை அழைச்சுண்டு வரான். அந்த கங்கையை அழைச்சுண்டு வர பொழுது யாகசாலை அங்க இருக்கு. அந்த யாகசாலைய கங்கை வந்து அப்படியே வெள்ளத்துல முழுகடிச்சுட்டாளாம். அந்த கங்கை யோசோ யஜ்ஞவாடம் அகிலம் கங்கா அம்பசா, கங்கையினுடைய ஜலத்தினால பிளாவிதம். அந்த முழுக்க முழுக்க எல்லாத்தையும் அப்படியே நினைச்சு முழுகடிச்சுட்டாளாம் கங்கை. அத பார்த்துட்டு குரோத சம்ரக்த லோச்சனஹா, ரொம்ப கோபம் வந்துடுத்து ஜன்னுவுக்கு. பகவந்தம் யஜ்ஞ புருஷம் ஆத்மனி பரமேண சமாதினா, ரொம்ப முக்கியமான வாக்கியம் இது. அவர் என்ன பண்ணார், உடனே யஜ்ஞ புருஷம் யஜ்ஞ புருஷம் யஜ்ஞ புருஷம்னு சொன்னா இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். யஜ்ஞ புருஷனாக இருக்கக்கூடிய சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு. ஏன்னா எந்த யாகமாக இருந்தாலும் அந்த யாகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா பகவானான ஸ்ரீமன் நாராயணன் தான். யஜ்ஞோவை விஷ்ணுஹு, ஸ்ருதி சொல்ற போதே அதுதான் சொல்றது. யாகம் யாகம்னு எடுத்துட்டாலே அந்த யாக ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனாலதான் ஒரு பேர் ஒண்ணு வைப்பா, யஜ்ஞ நாராயணன்னு பேர் உண்டு, கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த யஜ்ஞ நாராயணன்னு பேர் வச்சு அந்த பேர் யஜ்ஞத்தோட நாராயண சம்பந்தம் வேற யாருக்கும் சொல்றது கிடையாது. அந்த யஜ்ஞ நாராயணன்னு அந்த யாகங்களுக்கோ யஜ்ஞங்களுக்கோ அதிபதியாகவும் அது சொரூபமாகவே இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அப்போ யஜ்ஞ புருஷம், அப்படி யாகத்துக்கு அந்த தேவதையாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நாராயணனை பரமேண சமாதினா சமாரோப்பிய, அந்த யோக தசையில அவர் அப்படியே தியானத்தினால தனக்குள்ள கொண்டு வந்தாராம். அதான் பரமேண சமாதினா, அந்த பரமேண சமாதினா அப்படின்னு சொல்றதுனால உயர்ந்த சமாதி நிலை அப்படின்னு பேர். அந்த உயர்ந்த சமாதி நிலைன்னு சொல்றச்சே இது யோக சாஸ்திரம் படிக்கிறச்சே தெரியும். யோக சாஸ்திரத்துலதான் இந்த அந்த யோக சாஸ்திரம்ங்கிறதே இதுதான். இப்ப சொல்லக்கூடிய தற்காலத்துல சொல்லக்கூடிய யோக சாஸ்திரம்ங்கிறதெல்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம ஏதோ இந்த அந்த சரீரத்தினுடைய ஆரோக்கியத்துக்காக அந்த யோகம் அப்படின்றதையெல்லாம் பண்றோம். வாஸ்தவத்துல சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்றது எல்லாம் எதுக்காகன்னு கேட்டா மோட்சத்தை உத்தேசிச்சுதான் அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே விதிக்கிறது. அதே மாதிரி யோக சாஸ்திரத்துல கூட அந்த சமாதி நிலைன்னு பேர். அந்த சமாதி இரண்டு விதமாக இருக்கும். சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி அப்படின்னு ரெண்டு விதமான நிலைகள். அந்த அசம்பிரஜாத சமாதி நிலையில தான் நாம் அப்படியே பகவானுடைய அந்த ஒரு ஒரு காட் லைக் விஷன் சொல்றோமே, ஒரு அந்த அந்த தியான நிலையில பகவானை சாட்சாத்கரிக்கிறது, அனுபவிக்கிறதுன்னு பேர். அப்படிப்பட்ட அந்த இதுக்கு தான் அந்த உயர்ந்த சமாதி பரமேண சமாதினா சமாரோப்பிய, தன்னை அப்படியே அந்த அந்த யஜ்ஞ புருஷனை தனக்குள்ள அப்படியே தியானம் பண்ணிட்ட உடனே என்ன பண்ண, அகிலமேவ கங்காம் அபிபது, அந்த சகல கங்கை ஜலத்தையும் அப்படியே ஆச்சமனம் பண்ணி அப்படியே மொழிவிட்டார் அந்த ஜன்னு மகர்ஷி. அத ஏனம் தேவர்ஷியா பிரசாதயாமாசுஹு, இது தேவ காரியம். ஏன்னா அந்த சகரபுத்திரர்கள் நம்ம கீழே பார்த்தோம், சகரபுத்திரர்கள்லாம் அப்படியே சாம்பலா இருக்கா. அந்த சாம்பலை எல்லாம் பிரம்மா சொல்லிவிட்டார், கங்கை ஜலம் வந்து நினைச்சாலே ஒழிய இவாளுக்கெல்லாம் சொர்க்க மோட்சம் கிடையாது, இவாளுக்கு நற்கதி கிடையாதுன்னு சொன்னதுனால பகீரதன் மகா தபஸ் பதா பிரயாசேன கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வந்து அழைச்சிட்டு வரப்போது அந்த தேவ ரிஷயா, தேவர்களும் ரிஷிகளும் எல்லாம் என்ன பண்ணா பிரசாதயாமாசுஹு, அந்த ஜன்னு மகர்ஷிகிட்ட போய் பிரார்த்திச்சுட்டாளாம், இது ரொம்ப காரியம் கெட்டு போயிடக்கூடாதேன்னு. அவர் உடனே துஹித்ருத்வேச்ச அஸ்ய, அந்த கங்காம் அனயது ஜன்னோஷ்ச, அவர் என்ன பண்ணா உடனே சமாதானமாகி சரி போனா போறது, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அடக்கமே இல்லையேங்கிறதுக்காக ஒரு பாடம் புகட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காது வழியா அத வெளியில விட்டாராம். அதனால ஜன்னு மகரிஷியினிடத்திலிருந்து அவ வந்ததுனால அவளுக்கு ஜான்னவி அப்படின்னு ஒரு பெயர் வேற உண்டு கங்கைக்கு.
ஜன்னோஷ்ச அந்த சொன்ன துஹிதிருத்வேன சஸ்ய கங்காம் அனயன். அவ துஹிதா ஜன்னு மகனுடைய பெண்ணாக இருந்து அதனால வெளிப்பட்டதுனால அவளுக்கு ஜான்னவி அப்படிங்கிற பெயரும் உண்டு. அந்த ஜன்னு மகர்ஷிக்கு ஜன்னோஷ்ச சுமந்துர் நாம புத்திரஹா அபவது. அந்த ஜன்னு மகர்ஷிக்கு சுமந்து சுமந்து அப்படின்னு ஒரு பிள்ளை. தஸ்யாபி அஜகா ததோ பலாகா பலாகாஸ்வः தஸ்மாத் குஷஸ்தः குஷः தஸ்யாபி குஷாம்பः குஷநாபாத் தூர்த்தரஜசः வசுச்ச இதி சத்வாராः புத்ரா பபூவு. சுமந்து உன்னுடைய பிள்ளை அஜகன், இவனுடைய பிள்ளை அந்த பலகாஸ்வன்னு பேரு, இவனுடைய பிள்ளை குஷன், குஷனுக்கு குஷாம்பன், குஷநாபன், ஆர்த்தரஜஸ், வசு அப்படின்னு 4 பிள்ளைகள் அவருக்கு சத்வாராக புத்ரா பபூவு. தேஷாம் குஷாம்பா சக்கரதுல்யோ மே பித்ரோ பவேதிதி தபஸ்சகார. அதுல அந்த குஷாம்பன் தன் என்ன பண்ணா, அந்த ஒரு ஒரு இந்திரனுக்கு சமமாக தனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு ஒரு தபஸ் பண்ணினானாம். அந்த குஷாம்பன் அப்படிங்கிற குஷாம்பகா சக்கரதுல்யோ மே புத்ரோ பவேத். சக்கரன்னா இந்திரனுக்கு பேர். இந்திரனுக்கு சமானமாக ஒரு பிள்ளை எனக்கு வரணும்னு தபஸ் பண்ணான். தம்ச உக்ர தபசம் அவலோக்கிய மாபவத்து மாபவத் யன் யோ அஸ்மத் துல்ய வீரியா இது ஆத்மனைவ அஸ்ய இந்திரஹா புத்திரத்துவம் அகச்சது. ஆனா இந்திரன் தனக்கு சதிருஷமாக ஒரு பிள்ளை வந்துட்டான்னா அவனுக்கு தன்னுடைய ஸ்தானத்துக்கு போட்டி வந்துருமோன்னு பயந்து போயிட்டான். இவருடைய தபஸ பார்த்துட்டு பயந்து போய் தனக்கு சமானமா இன்னொருத்த வந்துட்டா தான் என்ன பண்றது, தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடுமே நினைச்சுட்டு பயந்துட்டு அவன் என்ன பண்ணா, இவருக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை உண்டாக கூடாதுன்னு நினைச்சுட்டு அவனே அவருக்கு பிள்ளையா வந்து பிறந்துட்டானாம். சொல்ற சத உக்ர தபசாம் அவலோக்கிய மாபவத் மாபவத்து அந்யஹா அஸ்மது துல்ய வீரியஹா இது ஆத்மனைவ அஸ்ய இந்திரஹா புத்திரத்துவம் அகச்சது. ச காதிர்நாம புத்திரஹா கௌஷிகா அபூத். அப்போ அந்த குஷநாபனுக்கு பிறந்த பிள்ளைக்கு தான் காதி காதி அப்படின்னு அந்த காதி அப்படின்னு பேரு. அவனுக்கு தான் கௌஷிகன் அப்படின்னு பேரு. இவருடைய பிள்ளைதான் விஸ்வாமித்திரர். இந்த காதினம் சுதம் ஸ்ரீமத் ராமாயணத்துல வரப்போது காதினம் சுதம் அப்படின்னு தனக்கு ஒரு காதியனுடைய பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா அவ்வளவு பயம் எல்லாருக்கும். அவ்வளவு தபஸ்வியாக இருக்கக்கூடியவர். அவருக்கு காதின்னு பேரு. அவருக்கு கௌஷிகம் அப்படின்னு சஹா காதிர் நாம புத்திரஹா கௌஷிகா அபவத். காதிஷ்ச சத்யவதீம் கன்யாம் அஜனயது. அந்த காதி சத்யவதி அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிண்ட. அந்த கல்யாணம் பண்ணிண்டு அந்த அந்த காதிக்கு சத்யவதின்ற பொண்ணு பிறந்தா. அந்த காதிஷ்ச சத்யவதீம் கன்யாம் அஜனயது. அந்த காதிக்கு சத்யவதி அப்படிங்கிற பொண்ணு பிறந்தா. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணா, தாம்ச பார்கவஹா ருச்சிகோ வவ்ரே. அவர் அந்த இந்த 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 அந்த சத்யவதிய ரிச்சிகர் அப்படிங்கிற ரிஷி, அவர் பிருகுவனுடைய பிள்ளை. அந்த பிருகு மகரிஷியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ரிச்சிகர் இந்த பொண்ணை அடையணும்னு ஆசைப்பட்டார். இந்த சத்யவதியை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அவர். அந்த சத்யவதியும் தாம்ச பார்கவஹா ருச்சிகோ பவ்ரே காதிரபி அதிரோஷணாய அதிவிருத்தாய பிராமணாய தாத்தும் அனிச்சன்னு ஏகதா ஷாம கர்ணா கர்ணனாம் இந்து வர்ச்சசாம் அனில ரம்பசாம் அஸ்வானாம் சகஸ்திரம் கன்யாசுல்கம் அயாச்சத. அவரோ அந்த ரிச்சிகர் ரொம்ப கோபக்காரர், வயசானவர் வேற. அவருக்கு வயசானவர், கொஞ்சம் கோபக்காரரும் கூட. பார்த்தார் இந்த ஒரு காதி இந்த மாதிரி ஒரு கழவனுக்கு, அதுவும் கோபக்காரனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அவரோ தபஸ்வி, ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயம் வேற. அவர் பண்ணார்,
காதிரபி அதிரோஷனாய ரொம்ப கோபத்தோடு கூடினவரும், அதி விருத்தாய ரொம்ப கழவராகவும் இருக்கக்கூடிய பிராமணர், பிராமணாய தாத்தும் அனிச்சன்னேவ அவருக்கு இந்த பொண்ணை கொடுக்கணுங்கிறதுல இஷ்டம் இல்லை. அதை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணார், சரி கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு ஒரு யோஜனை பண்ணார். கன்யாசுல்கம்னு பேர். அந்த நாள்ல வரதட்சணைன்றது அவா கொடுக்கறது இல்ல, கன்னியை சுவீகரிக்கிறவன் கன்யாசுல்கம்னு பேர். அந்த கன்னிகைக்கு ஒரு சுல்கம் கொடுத்து அப்புறம்தான் அந்த கன்னிகையை பிரதிகிரகம் பண்ணணும்னு சாஸ்திரம் இருக்கு. அதனால இவர் கன்யாசுல்கம் கேட்டார். என்னன்னு கேட்டார், ஏகத ஷாமகர்ணனம். அவ ஒரு காது மாத்திரம் கருப்பா இருக்கக்கூடியது, மத்ததெல்லாம் என்னன்னு கேட்டார். அந்த கர்ணனாம் இந்து வர்ச்சசாம், இந்துனா சந்திரனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய வெண்மை நிறம், ஆனா ஒரே ஒரு காது மட்டும் கருத்து இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய வர்ச்சசாம். அனிலரம்பசாம், காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய அந்த அஸ்வ சகசிரம், அந்த அஸ்வானாம் சகசிரம், அந்த மாதிரி 1000 குதிரைகள் வேணும். ஒரு காது மட்டும் கருத்து கண்டிஷன் போட்டார் அவர். இது எங்கேருந்து கொண்டு வர்றது, ஒரே மாதிரியாக 1000 குதிரை வேணும்னா என்ன பண்றது, கண்டிப்பா கொண்டு வர முடியாது, இவரால் நிச்சயம் கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒரு தைரியம் காதிக்கு. இத கேட்டா தம் பொண்ணை கொடுக்காம அவருக்கு நாம ஒரு இது பண்ணிடலாம்னு யோஜனை பண்ணிட்டார். அஸ்வானாம் சகசிரம் கன்யாசுல்கம் அயாச்சத, கன்னிகைக்கு சுல்கமாக இந்த 1000 குதிரைகளை ஒரு கண்டிஷனோட கேட்டார். அவர் பார்த்தார், அவர் சரி உமக்கு இவ்வளவுதானே வேணும், இவரோ தபஸ்வியோ இல்லையோ பண்ணார். தேனாபி ரிஷினா வருண சகாசாத் உபலப்ய அஸ்வதீர்த்தோத்பன்னம் தாதிருஷம் அஸ்வசகசிரம் தத்தம். அவர் நேர வருணலோகத்துக்கு போனார். அந்த வருணலோகத்துல அந்த அஸ்வதீர்த்தம்னு இருக்கு. அந்த அஸ்வதீர்த்தத்துல பிறந்த அதே இவர் கேட்டார், வருணனுக்கு என்ன தபஸ்னால வருணனை சந்தோஷப்படுத்தினார். என்ன சுவாமி உமக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு காது கருப்பாவும் வெண்மலேன்னு இருக்கக்கூடிய 1000 குதிரை வேணும்னு கேட்டார். உடனே கொடுத்துட்டாரு. கொடுத்தா காட்டி அத்தனையும் குதிரையை கொண்டு வந்துட்டார் அவர். தேனாபி ரிஷினா வருண சகாசாத் உபலப்ய அஸ்வதீர்த்தோ உற்பன்னம் தாதிருஷம் அஸ்வசஹஸ்ரம் தத்தம் ததா தாம் ருச்சிகா கன்யாம் உபயேமே. வேற வழி இல்ல. இவரோ சொன்ன கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். அதனால பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ அந்த 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 சமயத்துல ருச்சிகஷ்ச தஸ்யாம் அஸ்வரும தஸ்யாச்ச சரும் அபத்தியார்த்தம் சகார. அவர் இந்த சத்தியவதி என்ன பண்ணா, ஒரு தனக்கு பிள்ளை வரணும் அப்படின்னு வேணும் ஒரு ஒரு சரு, ஒரு பிரசாதம். சருன்னா அன்னத்தினால இருக்கக்கூடிய அபிமந்திரிதமாக இருக்கக்கூடிய ஒரு பிரசாத விசேஷம், அதுக்கு சருன்னு பேர். சருனா யாகங்கள்ல சருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரசாதம், அது அன்னத்தினால ஆன அந்த பிரசாதம். அந்த பிரசாதத்துல என்ன அபிமந்திரிக்கிறது, அதுல அந்த மந்திர உச்சாரணங்கள்லாம் பண்ணி அதான் பிரசாதமா கொடுக்கறது, அதை சாப்பிட்றது. அதுதான் இப்போ நம்ம எத்தனையோ இப்போ வைதிக கர்மாக்கள் எல்லாம் இப்போ அந்த இதெல்லாம் பண்றோம் இல்லையா, உதக சாந்தின்னு எல்லாம் பண்றோமோ இல்லையோ. அந்த உதக சாந்திங்கிறச்சே என்ன பண்றோம், ஒரு குடத்துல தீர்த்தத்தை எல்லாம் வச்சு அந்த மந்திரங்களை எல்லாம் உச்சாரணம் பண்ணி அந்த தேவதைகளை எல்லாம் அதுல ஆவாகனம் பண்ணி அந்த தேவதைகளுடைய அனுகிரகத்தோட அந்த தீர்த்தத்தை எல்லாம் நம்ம புரோக்ஷிச்சுக்கிறோம், தலையில சேர்த்துக்கிறோம். யாரு அந்த இது பண்றாளோ அவள் சேர்த்துக்கிறதுனால அதனால அவளுக்கு ஒரு ஸ்ரேயஸ் ஏற்படுறது. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், சத்தியவதி தனக்கு நல்ல ஒரு வர்ச்சஸ்வியாக குழந்தை இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒரு சருன்னா அந்த அன்னப்பிரசாதத்தை சித்தம் பண்ணினார் அந்த ரிச்சீகர். ரிச்சீகஸ்ச தஸ்யாச்சரும் அபத்தியார்த்தம் சகார தத் பிரசாதிதஸ்ச தன்மாத்திரே க்ஷத்ரவர புத்திரோத்பத்தியே சரும் அபரம் சாதயாமாச. உடனே ஒரு சத்தியவதி என்ன பண்ணா, தனக்கு மாதிரி அவளுக்கு பிள்ளை குழந்தை இல்லையே, பிள்ளை குழந்தை பிறக்கணும், தங்க அம்மாவுக்கும் ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்ணா, இன்னொரு சருவும் வேணும், எங்க அம்மாக்காகவும் ஒரு சரு வேணும்
அப்படின்னு அவ ரிஷி தன் ஆத்துக்கார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா. சரி மாமியாருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு, அவரோ க்ஷத்திரியர். அதனால க்ஷத்திரியருக்கு ஒரு உண்டான அந்த குணங்களோட ஒரு பிள்ளை பிறக்கணுங்கிறதுக்காக இன்னொரு சரு தயார் பண்ண. ரிச்சிகர் 2 சரு தனக்காகவும் தன்னுடைய பத்னிக்கு பிரார்த்தனை பண்ணின்றதுனால தன்னுடைய அந்த மாமியார் அவளுடைய வம்சத்துக்காகவும் 2 சருவ தயார் பண்ணினார். ஒரு சருவுல அவர் என்ன பண்ணினார், பிராமணனுக்கு உண்டான குணங்கள், அவனுடைய வர்ச்சஸ்வியாக ஆத்ம குணங்கள் அதையெல்லாம் இருக்கக்கூடிய மந்திரங்கள், அந்த மந்திரங்களை எல்லாம் அதுல அபிமந்திரணம் பண்ணி ஒரு சருவையும், இன்னொன்னு க்ஷத்திரியனுக்கு உண்டான ஒரு பராக்கிரமங்கள், அந்த ஒரு தேஜஸ் அதையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி இன்னொரு சருவை மாமியாருக்காக 2 சருவையும் தயார் பண்ணி சித்தம் பண்ணினார் அவர். ருச்சிகஸ்ய தஸ்யாச்சரம் அபத்யா அதுல தத் பிரசாதிதச்ச தன்மாத்திரே க்ஷத்ரவர புத்திரோத்பத்தே சரும் அபரம் சாதயாமாச. ஏஷ சருஹு பவத்யா அயம் அபரச்சருஹு தொன்மாத்ரா சம்யக் உபயோஜ்யா இத்யுக்த்வா வனம் ஜகாம. இந்த 2 சருவையும் தயார் பண்ணி கொடுத்துட்டு, இத பாரு இந்த சரு உங்க அம்மாவுக்கும் இந்த சரு உனக்கும் அப்படின்னு அவளுக்கெல்லாம் இந்த சருவை நன்னா அடையாளம் காட்டிட்டு, அவர் இந்த இந்த பிரசாதம் உனக்கும் இந்த பிரசாதம் உங்க அம்மாவுக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தபஸ் பண்றதுக்கு காட்டுக்கு போனார். ஆனா வனம் ஜகாம உபயோக காலேச்ச தாம் மாதா சத்யவதியும் ஆக. அந்த சருவை என்ன வேலையில சாப்பிடணுங்கிறதையும் சொல்லிட்டு போனார். போனா இந்த அம்மா என்ன பண்ணா, அவளுக்கு என்னைக்குமே அந்த சந்தேகம் இருக்கும். அந்த அம்மா அம்மா என்ன பண்ணா, பாரு உங்க ஆத்துக்கார் உனக்கு நல்ல வர்ச்சஸ்வியா ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு உனக்கு இதெல்லாம் நிச்சயமா வச்சிருப்பா. அந்த அந்த ஒரு ஒரு உங்க குழந்தைக்கு, அப்புறம் உனக்கு பிறக்க போற தம்பிக்கு, அதாவது எனக்கு போற குழந்தைக்கு தன்னுடைய அந்த அந்த பொண்ணு இருக்கும் இல்லையோ, அவளுக்கு இதையெல்லாம் அந்த மாதிரி அவ்வளவு வர்ச்சஸ்வி எல்லாம் வேண்டாம், என்ன இருந்தாலும் அவ கொஞ்சம் 2ஆம் பட்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணா, அந்த அந்த சருவ நீ எடுத்துக்கோ, உனக்கு கொடுத்த சருவ நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு அவ அம்மா அவளுக்கு கேட்டா. அந்த கேட்ட உடனே அவ காரணம் சொல்றா. புத்ரி சர்வயேவ ஆத்மபுத்திரம் அதிகுணம் அபிலஷதி ந ஆத்மஜாயாக பிராத்ரு குணேஷு அதீவ அதிருதோ பவதி இது. அவ சொல்றாள் அம்மா கிட்ட, அம்மா பொண்ணு பாரு, சர்வயேவ எல்லாருமே தனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்கிறவன் ரொம்ப குணசாலியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். சர்வயேவ ஆத்ம புத்திரம் அதிகுணாம் அபிலஷதி, ரொம்ப குணசாலியா இருப்பான். ந ஆத்மஜாயாக தன்னுடைய பத்னியினுடைய பிராது தனக்கு பிறக்க அம்மா என்ன இருந்தாலும் கொஞ்சம் 2ஆம் பட்சம் தானே, அந்த மாதிரி குணேஷு அதீவ அதிருதா, அவ்வளவு தூரம் ஆதரவு இருக்காதோ இல்லையோ பவதி இது. அதோ அர்ஹசி மம ஆத்மீயம் சரும் தாத்தும் மதியம் சரும் ஆத்மனஹா உபயோக்தம். எனக்கு எப்படி இருந்தாலும் நீ என்னமோ பிராமண, ரிச்சிகரனமோ தபஸ்வி, இவருக்கு எதுக்கு இவ்வளவு பலசாலி பராக்கிரமசாலி எல்லாம் வேண்டாம், அவ்வளவு இதெல்லாம் வேண்டாம். அவர் சாதாரண பிராமணர் தானே, அவர் எப்படியோ இருக்கட்டும். ஆனா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ரொம்ப பராக்கிரமசாலியா இருக்கணும், அவன் ரொம்ப க்ஷத்திரியனா இருக்க போறான், ராஜ்யத்தை ஆள போறானோ இல்லையோ, ஆகினால உனக்கு கொடுத்த சருவை நான் சாப்பிட்டுறேன், எனக்கு கொடுத்ததை நீ சாப்பிட்ரு அப்படின்னு. மத்புத்திரேணகி சகல பூமண்டல பரிபாலனம் காரியம். என் பிள்ளையானவன் பூமண்டலத்தை முழுக்கையும் ஆளணுமே, அவனுக்கு அந்த சக்தி எல்லாம் வேணுமே அப்படி. கியத்வா பிராமணஸ்ய பல வீரிய சம்பது சம்பதித்யுக்தா, பிராமணனுக்கு எதுக்கு அவ்வளவு வீரியங்கள்லாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சா ஸ்வஜரும் மாத்திரே தத்தவதி. இந்த பொண்ணு பாவம் நம்பிடுத்து. உடனே என்ன பண்ணா, தனக்கு கொடுத்த சருவை அம்மாவுக்கு கொடுத்துட்டா. அந்த அம்மாவுக்கு வச்சிருந்த சருவை தான் வாங்கி சாப்பிட்டுட்டான், மாத்தின்னுட்டான். மாத்திரே அத வனாது அகத்திய சத்தியவதியும் ரிஷிஹி அபஷ்யது. அவர் காட்டுலேன்னு திரும்பி வந்த உடனே சத்தியவதிய பார்த்தார். பார்த்தா, ஐயோ என்ன இது, இந்த மாதிரி பைத்தியகாரத்தனம் பண்ணி வச்சிருக்கியே, பார்த்தா என்னடி இது இந்த மாதிரி பண்ணி தொலைச்சுட்டியே, ஆச்ச ஏனம் அதி பாப்பே, அடி பாவி அப்படியே சொல்ற, அதி பாப்பே கிமிதம் அகாரியம் பவத்யா கிருதம்.
என்ன காரியம் பண்ணிட்ட நீ பத்தியா, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டியே, அதிரௌத்ரம் தே வபுகு லக்ஷ்யத்தே, உன்னை பார்த்தாலே உக்ரமா இருக்கியே நீ. அவர் கரெக்டா க்ஷத்திரியனுக்கு உண்டான குணங்களை எல்லாம் தான் அவ அம்மாக்கு வச்சிருந்தார். இவ தப்பா புரிஞ்சுன்னு என்ன பண்ணா, மாத்தின்னுட்டான். பார்த்த உடனே இவர் அந்தரவர்த்தினி, இவ பார்த்த உடனே உன்னை பார்த்தாலே ரொம்ப உக்ரமா இருக்கியே, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டியே, அதிரௌத்ரம் தே வபுகு, உன் சரீரத்தை பார்த்தாலே உனக்கு ஒரு ஒரு சரீரமே பயங்கரமாக இருக்கே. அதனால நீ என்ன பண்ற, நூனம் தொயா தொன் மாத்ரு சாத்கிருத சரும் உபயுக்தா, உங்க அம்மாவுக்கு வச்சிருந்த சருவை நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேளு. என்ன யுக்தம் ஏத்தது, இது சரியில்லம்மா, இது உங்க அம்மாவுக்கு வச்சிருந்த பிரசாதத்தை நீ சாப்பிட்டுட்டியே, இது சரியா அப்படின்னு உடனே, மயாகி தத்ர சரோ சகல ஐஸ்வர்ய வீரிய சௌரிய பல சம்பத ஆரோபிதா தொதீய சரோ அவபி அகில சாந்தி ஞான திதிக்ஷாதி பிராமண குணசந்ததம். அந்த சருவுலனா சகல ஐஸ்வர்யங்களோடும் வீரியம் சௌரியம் பலம் சம்பத்து இதையெல்லாம் அந்த சருவுல நான் மந்திர பிரயோகம் பண்ணி வச்சிருந்தேன். உனக்கு ரொம்ப சாந்தமாகவும் ஒரு அந்த பிராமணனுக்கு உண்டான ஒரு அழகான அந்த குணங்கள், ஆத்ம குணங்களோட கூடின அந்த குணங்களை, அந்த மந்திர பிரயோகங்களை எல்லாம் உன்னுடைய சருவுல வச்சிருந்தேன். இந்த மாதிரி பண்ணிட்டியே, தச்ச விபரீதம் குர்வன் தியாகா தவ அதிரௌத்ரா அஸ்திர தாரண பாலன நிஷ்டா க்ஷத்ரிய ஆச்சாரா புத்திரோ பவிஷ்யதி. உனக்கு பிறக்க போற குழந்தை மகா கோபிஷ்டனா இருக்க போறான். விபரீதம் குர்வந்தியாக தவ அதிரௌத்ரா, ரொம்ப கோபக்காரனா இருப்பான், ரொம்ப உக்ரமாக இருக்கக்கூடியவன். அஸ்திர தாரண பாலன நிஷ்டா, சகல அஸ்திர சாஸ்திரங்களையும் இதையெல்லாம் கற்றவனாகவும், க்ஷத்ரிய ஆச்சாரா, க்ஷத்ரிய ஆச்சாரத்தோடு கூடினா அவருக்கு கூடிய புத்திரம் அவனுக்கு உண்டாக போறானே இல்லையா. தஸ்யாச்ச உபசம ருச்சி பிராமண ஆச்சாரா, அந்த அவளுக்கோ உங்க அம்மாவுக்கு பிராமண ஆச்சாரத்தோட கூடின பிள்ளை பிறக்க போறானே, இந்த மாதிரி பண்ணிட்டியே. இது ஆகர்ணியைவ சா தஸ்ய பாதோ ஜக்ராக, உடனே பயந்து போயிட்டான். போய் அவன் காலில் விழுந்து க்ஷமாபனம் பண்ணிக்கிறான். ஐயோ தெரியாம பண்ணிவிட்டேனே, இந்த மாதிரி எங்க அம்மா வார்த்தையை கேட்டுன்னு மோசம் போயிட்டேனே. பிரணிபத்தியச்ச ஏனமாக, உடனே சேவிச்சுட்டு அவ கேட்டான், சுவாமி தெரியாத பண்ணிவிட்டேன் சுவாமி, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும் பகவன்னு மயா ஏதது அஜானாத்து அனுஷ்டிதம், நான் தெரியாம பண்ணிட்டேன் சுவாமி, ஏதோ கேட்பார் பேச்சு கேட்டுன்னு கெட்டு போயிட்டேன் நான் இப்போ, அதனால பிரசாதமே குரு, எனக்கு கொஞ்சம் போச்சு கூடாது, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ இப்போ. மா ஏவம் விதா புத்திரோ பவத்து மைவம் விதா புத்திரோ பவத்து. ஆனா எனக்கு என் புத்திரம் அந்த மாதிரி இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். புத்திரோ பவத்து, சரி தொலைஞ்சு போட்டான், ஐயம்பிள்ளைதான் அந்த மாதிரி இருந்தா இருந்துட்டு போட்டோம். காமம் ஏவம் விதா பௌத்ரோ பவத்து, ஆனா அதுக்கு பிறக்க போற குழந்தை இந்த மாதிரி அதை வெறுக்க வேண்டாம், அவன் நல்ல பிராமண ஆச்சாரத்தோட இருக்கட்டும். அந்த சரு இந்த சரு பிரசாதம் நிச்சயமா அது தப்பாது. அதனால காமம் ஏவம் விதா பௌத்ரோ பவத்து இத்தியுக்தே முனிஹி அப்படி ஆக. அவ போய் கேட்ட உடனே முனிவர் சொன்னார், ஏவமஸ்து இது, சரிமா அப்படியே ஆகட்டும், உனக்கு பிறக்கிற குழந்தை உக்ரமாக இருப்பான், அவன் அவனுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் கொஞ்சம் பிராமணனாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் அனுகிரகம் பண்ணிட்டார். அனந்தரம் சா ஜமதக்னிம் அஜீஜனது, இந்த சத்தியவதிக்கு ருச்சிகருக்கு அந்த ஜமதக்னி அப்படின்ற பிள்ளை பிறந்த ரொம்ப கோபக்காரர். ஜமதக்னி அப்படின்ற ஒரு வந்தார். அவ சத்தியவதியினுடைய அம்மா, அவ என்ன பண்ணா, அவ விஸ்வாமித்ர ஜமதக்னி தன் மாதாச்ச விஸ்வாமித்ரம் ஜனயாமாச. அவ அம்மா விஸ்வாமித்திரரை அவ பெத்தெடுத்தாளவோ. சத்தியவத்தியம் அப்படி கௌஷிகி நாம நத்யபவது, சத்தியவதி என்ன பண்ணா, கௌஷிகி நதியா போயிட்டாளாவும். அவோ நத்ய ஜமதக்னி இக்ஷ்வாகு வம்சோத்பவஸ்ய ரேணோஹோ தனயாம் ரேணுகாம் உபயமே. அந்த ஜமதக்னி என்ன பண்ணார், இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கக்கூடிய இந்த ரேணுகா அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ண. தஸ்யாம்ச அசேஷ க்ஷத்ரஹந்தாரம்
பரசுராம சம்யம் பகவதா சகலலோக குரோர் நாராயணஸ்ய அம்சம் ஜமதக்னிஹி அஜீஜனது. இந்த இவளுடைய ரேணுகைக்கு பிறந்த பிள்ளைதான் சகல க்ஷத்திரியர்களையும் அழிச்ச அந்த சாக்ஷாத் பகவானுடைய ஆவேசாவதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரசுராமர் அப்படிங்கிற அவதாரம் இவர்கிட்ட தான் வந்தது. அந்த அவதாரத்தை பண்ணினார் ஜமதக்னி. விஸ்வாமித்ர புத்திரஸ்து பார்கவயேவ. அந்த விஸ்வாமித்திரருடைய பிள்ளையில பிருகு வம்சத்துல அந்த அந்த பிருகு வம்சம்னு சொன்னோம், அந்த 2 பேரும் கசின்ஸ் ஆயிட்டா. இவரும் அவரும் என்னன்னு கேட்டா, விஸ்வாமித்திரரோ அவரோ தே பிகம் கசின்ஸ். அந்த இதுல விஸ்வாமித்ர புத்திரஸ்து பார்கவயேவ சுனஷேபோ தேவைர் தத்தா ததச்ச தேவராத நாமா அபவது. இந்த விஸ்வாமித்திரருக்கு அந்த பிருகு வம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய சுனஷேபன் அப்படிங்கிறவன தேவதைகள் புத்திரனாக கொடுத்தாலும். அந்த விஸ்வாமித்திரருக்கு புத்திரரா கொடுத்தா தேவதைகள். இந்த விஸ்வாமித்திரருக்கு இந்த சுனஷேபோ உபாக்கியானம் அப்படிங்கிறது இங்க விஷ்ணு புராணத்துல பராசர மகரிஷி சொல்லல. ஆனா ஸ்ரீமத் ராமாயணத்துல அங்க வால்மீகி அத அந்த சுனஷேபோ உபாக்கியானத்தை சொல்ற. அது இல்லாத ஐத்தரேய பிராமணன் ரிக்வேதத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பிராமணம். அதுல சுனஷேபோபாக்கியானத்துல ரொம்ப விஸ்தாரமாக எப்படி வந்தா விஸ்வாமித்திரருக்குன்னு அந்த இடத்துல சொல்ற. அதுல ஹரிச்சந்திரன் ராஜா நம்ம கீழே பார்த்தோம், எதுலயும் மென்ஷன் பண்ணி வந்தது. அதுல ஹரிச்சந்திரன் ராஜா, அவனுக்கு ரொம்ப நாள் குழந்தை பிறக்கல. அவன் உடனே என்ன பண்ணா, வருணனை குறிச்சு தபஸ் பண்ணினான். வருணனை தபஸ் பண்ணி, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையே நான் உனக்கு பலி கொடுத்துடுறேன், உனக்கு இதுவா கொடுத்துடுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வருணனிட தபஸ் பண்ணான். உடனே வருணனுடைய அனுகிரகத்தினால அந்த ஹரிச்சந்திரனுக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு பிறந்த குழந்தைய உடனே அவன்கிட்ட கொடுனா, யாகத்துல கொடுனா யார் கொடுப்பா? அவருக்கு ஒருத்தருக்குமே மனசு வராது. அவன் பார்த்தான், ஒரு குழந்தை பிறந்த உடனே வருணன் கடங்கார நாட்டம் என்னடா அப்படின்னு வந்து கேட்டான். அவன் சொன்னா, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு சுவாமி, கொஞ்ச நாள் ஆட்டமே, கொஞ்ச நாள் உனக்கு கொஞ்சிட்டு அப்புறம் நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. சரி, அப்படி அவன் வாய்தா வாங்கிட்டே போனான். அவன் 1 வயசாச்சு, 5 வயசாச்சு, 6 வயசாச்சு, ரொம்ப வயசாயிடுது. அந்த 6 வயசு சொன்னோடனே, இந்த மாதிரி இனிமேல்லாம் உனக்கு காலம் கணக்கு உடனே அவனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு. இவனுக்கு பிள்ளைய கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. உடனே வருணன்ட்ட இன்னொரு பிரார்த்தனை பண்ணிண்டா, சுவாமி இவனுக்கு பதிலா இன்னொருத்தனை கொடுத்துடலேன், பிராக்சியா ஒருத்தனை கொடுத்துடுறேனே, அவனை வச்சுட்டு இவனை விட்டுடேன்னா. சரி, எக்கோட ஒண்ணு எனக்கு கொடுக்க வேண்டிய ஏதோ கொடுத்துரு, ஏன்னா பிள்ளைய கொடு அப்படின்னு விட்டான் வருணன். உடனே யார் கொடுப்பா இவனுக்கு? இப்படி தேடிட்டு போனா ஹரிச்சந்திரன். போன போது இப்படி காட்டுல போறச்சே ஒரு ரிஷி, அவருக்கு 3 பிள்ளைகள். அந்த சுனப்புச்சன், சுனஷேபன், சுனோலாங்கூலன்னு 3 பிள்ளைகள். சுனப்புச்சன், சுனஷேபன், சுனோலாங்கூலன்னு ரொம்ப தாரித்திரியத்துல இருக்கக்கூடியவர் பிராமணர். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தா. இவரும் பார்த்தா, ஓஹோ இவாளுக்கு 3 பிள்ளை இருக்கான், ஒரு பிள்ளையாவது நமக்கு கொடுக்க மாட்டாளான்னு நினைச்சுட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. நான் உங்களுக்கு தனம் கொடுத்துடுறேன், ஒரு பிள்ளைய எனக்கு கொடேன் அப்படின்னு கேட்டான். எந்த பிள்ளை அப்பா அம்மா வந்து பிள்ளைய கொடு, காசுக்கு விலைக்கு வைப்பா, ஆனா தாரித்திரியத்துல கஷ்டப்படுறா. இவன் சொன்ன உடனே அப்பா என்ன பண்ணார், பெரிய பிள்ளைய கட்டி பிடிச்சுன்னு விட்டார். அம்மா என்னைக்குமே அப்பாவுக்கு பெரிய பிள்ளைகள் இஷ்டம். அம்மா என்ன பண்ணா, கடைக்குட்டியை பிடிச்ச லாங்களும் பிடிச்சி இழுத்துன்னு விட்டான். நடுவுல விட்டவன் சுனஷேபனை விட்டுட்டான். அதாவது அர்த்தத்தை இவாளா வாயால சொல்லல, விட்டான். உடனே சுனஷேபன் என்ன பண்ணா, சரி நமக்கு அப்பா அம்மா கிட்ட நம்ம பேர்ல பிரியம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணா, சுவாமி நானே வரேன், எங்க அப்பா அம்மாக்கு பணம் கொடுங்க, அவ சௌக்கியமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அவ பணத்தை வாங்கினா சுனஷேபன் விஸ்வாமித்திரரோட போக ஆரம்பிச்சிட்டான். அது ஹரிச்சந்திரனோட போக ஆரம்பிச்சிட்டான். ஹரிச்சந்திரன் போற போது அந்த யாகசாலைக்கு கூட்டின்னு போயிட்டான். அந்த யாகசாலையில யூபஸ்தம்பம் அந்த இருக்கும், அதுலதான் அந்த யாரை யாக பலி கொடுக்குறோமோ அதுல கட்டி வைப்பா. அதுல இந்த சுனஷேபா அந்த யாகத்துக்கு விஸ்வாமித்திரர் வந்தா இவனுடைய தேஜஸ பார்த்துட்டு, அப்பா நீ யாரா, எந்த குழந்தரா நீ அப்படின்னு விஸ்வாமித்திரர் அவனை பார்த்து கேட்டார். அவருடைய தேஜஸ பார்த்தா சுவாமி அவரோட தன்னுடைய விருத்தாந்தத்தை எல்லாம் சொன்னான். சொன்னா விஸ்வாமித்திரர் ரொம்ப கருணை வந்துடுத்து அவன் பேர்ல.
இங்க வா, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், இந்த மந்திரத்தை நீ ஜபம் பண்ணு, உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு அவனுக்கு ஒரு மந்திரோபதேசம் பண்ணிவிட்டார். பண்ண உடனே அவன் அந்த யூபஸ்தம்பத்துல கட்டினான். கொடுத்தா அந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜபிக்க ஆரம்பிச்சா தேவதைகள்லாம் பார்த்தா, ஆஹா ரொம்ப வர்ச்சஸ்வியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேவதைகள்லாம் பிரசன்னமாய் ஹரிச்சந்திரன்ட்ட, சுவாமி இவனை நீ யாகம் கொடுக்க வேண்டாம், நீர் யாகத்தை கொடுத்ததாகவே நாங்க பலி கொடுத்ததாகவே வச்சுக்கிறோம், உங்க கணக்கெல்லாம் நாங்க செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு அவனை விட்டுட்டான். விட்ட உடனே உடனே விஸ்வாமித்திரர் அங்க வந்தார். வந்து இவனுக்கு தன்னுடைய புத்திரனாகவே அவனை அழைச்சின்னு போயிட்டார். அந்த விஸ்வாமித்திரர் சுனசேபனை தன்னுடைய புத்திரனாகவே அவனை அடாப்ட் பண்ணிட்டார். பண்ணிட்டு இது இந்த ஐத்திரேய பிராமணத்திலையும் வரும். இதுல எதுக்காக இந்த விற்த்தாந்தம்னா, இந்த ஐத்திரேய பிராமணத்திலேயோ இதுல சொல்ற போது ஒரு விசேஷமான ஒரு பலன் சொல்றான். இந்த சுனசேபனுடைய விற்த்தாந்தத்தை கேட்கறதுல ஒரு பலன் என்ன சொல்லலாம், யாருக்கு புத்திர பாக்கியம் இல்லையோ அவ இந்த சுனசேபோ உபாக்கியானத்தை படிச்சாலோ கேட்டாலோ அவளுக்கு அவனுக்கு புத்திரன் ஜனிப்பான் அப்படின்னு அந்த இடத்துல பலஸ்ருதிய சொல்றது. இந்த பிரசங்காத்தை இந்த சுனசேபோ உபாக்கியானத்தையும் விஞ்ஞாபனம் பண்ணினேன். அப்புறம் அவர் என்ன பண்ண, அந்த விஸ்வாமித்ரஸ்து பார்கவே சுனசேபோ தேவைர் தத்தகான்னு போறார். தேவேர் தத்தகா தேவேர் தத்தகான்னா இந்த தேவதைகளால கொடுக்கப்பட்ட, அந்த இங்க வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எழுதுறார், யதாக ஔர்வஸ்ய ரிஷி கஸ்ய சத்யவத்யாம் மகாயஷா ஜமதக்னி சுதோ வித்வான் ஜஜ்ஞே வேத விதாம்பரா மத்தியமஸ்ச சுனசேபஹ இத்தியாதி அயம் ச விஸ்வாமித்ரஸ்ய ஸ்வஸ்திரீயः புத்திரவத் தேவைஹி தத்தத்வாது தேவராதஹ. இவர்கள் தேவதைகள் இவனுக்கு கொடுத்ததுனால அவனுக்கு தேவராதன் அப்படின்னு பெயர் வேற ஏற்பட்டதாம். அதுக்கு ததச்ச அந்நே, அவருக்கு வேற சில பிள்ளைகள்லாம் வந்தது. விஸ்வாமித்திரருக்கு ஒரிஜினலா மதுச்சந்தன், தனஞ்சயன், கிருத்ததேவன், அஷ்டகன், கச்சபன், ஹாரீதகன் அப்படின்னு 6 பிள்ளைகளா அவருக்கு. இதெல்லாம் விஸ்வாமித்ர புத்திரா பபூவு தேஷாம் ச பகூனி கௌஷிக கோத்ராணி ரிஷ்யந்தரேஷு விவாஹ்யான்யன் அபவன். இந்த மாதிரி இவரிடத்திலிருந்து அநேகமாக கௌஷிக கோத்திரங்கள்லாம் உண்டாயிற்று. அந்த கோத்திரங்களுக்கெல்லாம் அந்த பிரவரங்கள், அந்த குலங்கள் அபாவா இதெல்லாம் இருக்கக்கூடிய இது. இதனாலதான் இந்த கௌஷிக கோத்திரம் விஸ்வாமித்ர கோத்திரம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. இவா 2 கோத்திரக்குள்ள ஒருத்தர் பரஸ்பரம் விவாகம் சம்பந்தம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவா. கௌஷிக கோத்திரமும் விஸ்வாமித்திரனா, ஏன்னா அந்த கௌஷிகர் காதி அந்த பிள்ளைகள், இந்த விஸ்வாமித்திரர், ஏன்னா இந்த கோத்திர பிரவரங்கள் எல்லாம் ரிஷிகளால ஏற்படுத்தப்பட்டது. நாம அபிவாதனம் பண்ற போது இந்த அந்த கோத்திர பிரவரங்கள்லாம் எப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு ஒரு கிரந்தமே இருக்கு. அத வைதிக கிரந்தம், அது பேர் மறந்து போச்சு. அதுல இந்த கோத்திர பிரவரங்களை எல்லாம் பத்தி ரொம்ப விஸ்தாரமாக, அது எத்தனை கோத்திரங்கள்லாம் ஆயிரக்கணக்கான கோத்திரங்கள் இருக்கு. நமக்கு தெரியல இந்த கோத்திரங்கள்லாம் எங்க இருக்கு ஏது இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல. இருக்கு. இப்ப காஷ்யப கோத்திரம்னு சொல்றோம். காஷ்யப ரிஷியில் எடுத்த அவர் அநேகமா இவாள்லாம் 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தியதா திரையார்ஷேகே பஞ்சார்ஷேகே இதெல்லாம் சொல்றோம். இவா எல்லாம் இந்த கோத்திர பிரவங்கள் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வம்சங்கள் எல்லாம் ரிஷி பிரவரத்திலே இந்த ரிஷிகள்னால உண்டாக்கப்பட்டதுனால அதுக்கு ஒரு சிரேஷ்டம், ஒரு அந்த அந்த இதெல்லாம் நாம சாஸ்திரங்களை அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப பாக்குறோம் நிறைய பேருக்கு கோத்திர பிரவரமே தெரியறது இல்லை. நாம யாரு, நம்முடைய ட்ரூ ஐடென்டிட்டின்னு சொல்றோமோ இல்லையோ, நம்முடைய ஐடென்டிட்டிங்கிறது நமக்கு பல பேருக்கு தெரியறது இல்லை. இந்த கோத்திர பிரவரங்களுக்கு எல்லாம் வைதிக கிரந்தங்கள் எல்லாம் நிறைய அது தெரிஞ்சுன்னா அவகாசம் இருந்தா அதெல்லாம் பார்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த இவருடைய வம்சத்தை சொல்ற. அடுத்தது 8வது அத்தியாயத்துல இந்த மேற்கொண்டு அந்த தொடர், அந்த புரூரவஸ், அந்த ஆயுஷம் சொன்னோமோ இல்லையோ, புரூரவசா ஜேஷ்டா புத்திரா இஸ்தாயுர்நாமாசா ராஹோஹோ தீதரம் உபயேயமே. அந்த புரூரவசனுடைய பிள்ளை, பெரிய பிள்ளை ஆயுஷ் இருக்கானோ இல்லையோ, ராகுவனுடைய பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு கொண்டான். அந்த ராகுவனுடைய பிள்ளை தஸ்யாம் ச பஞ்சபுத்திரான் உத்பாதயாமாச.
அவளுக்கு 5 பிள்ளைகளா. நகுஷா, க்ஷத்ர விருத்தா, அம்பரஹா, அம்பரஜித், சம்ஞாஹா ததைவ அனேனாஹ பஞ்சமஹா புத்ரோ அபூத். அவனுக்கு நகுஷன், க்ஷத்ரவிருத்தன், ரம்பன், ரஜி, அனேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பிள்ளைகள் அந்த ஆயுசுக்கு உண்டான. அவனுக்கு க்ஷத்ரவிருத்தாத் சுஹோத்ரா புத்ரோ அபவத். அந்த க்ஷத்ரவிருத்தனுக்கு சுஹோத்ரன்ற பிள்ளை. காஷ்ய காஷ் காஷ்ய காஷகிருத் சமதாஸ்திரயா தஸ்ய புத்ரா பபூவு. அவனுக்கு காஷ்யன், காஷன், கிருத்சமதன் அப்படின்னு 3 பிள்ளைகளாம். காஷ்யன், காஷகிருத் சமதாக திரயா தஸ்ய புத்ரா பபூவு. கிருத்சமதஸ்ய சௌனகாதுர்வர்ணிய பிரவர்த்திதா அபூத். அவனுக்கு அந்த கிறிஸ்தவனுடைய பிள்ளை சௌனகர் அப்படின்னு. சௌனகர் மகர்ஷி. இவர் தான் இந்த 4 வர்ணங்களை எல்லாம் பிராமண கஷத்திரிய வைசியன்னு சொல்லக்கூடிய 4 வர்ணங்கள். சௌனகா சாதுர்வர்ணிய பிரவர்த்திதா. இந்த 4 வர்ணங்களை எல்லாம் தோற்றுவித்தவர், உண்டாக்கினவர்னு சொல்றார். அதுக்கு முன்னாடி இருந்துதான் தெரியல 4 வர்ணங்கள் எல்லாம். ஏன்னா இது மன்வந்தரங்கள், அந்த இந்த வம்சங்கள், சூரிய வம்சம், இந்த வம்சங்கள், ராஜாக்கள், கஷத்திரியர்கள்லாம் இருந்தா அப்போ அப்போ பிராமணர்னு இருந்தா இவர் பின்னாடி வந்த வர்ணங்கள்னு தெரியறது, மத்த காலத்துல வந்ததுன்னு. காஷ்யஸ்ய காஷ்ய புத்ரோ காஷ்யஸ்ய சேயः காஷீராஜः தஸ்மாத் ராஷ்டிரः ராஷ்டிரஸ்ய தீர்க்கதபாः புத்ரோ அபவத். இந்த காஷ்யனுடைய பிள்ளைக்கு யாரு அப்படின்னு கேட்டா காஷேயன். அந்த காஷேயனுக்கு ராஷ்டிரன் அப்படின்னு. இந்த இவனுடைய பிள்ளை தீர்க்க தபஸ். இவனுடைய பிள்ளைதான் தன்வந்தரி அப்படின்னு பேர். தன்வந்தரிஸ்து தீர்க்க தபசா புத்ரோ அபூத். சஹி சம்சித்த காரியகரண சகல சம்பூதிஷு அசேஷ ஞானவிதா பகவதா நாராயணேன ச அதீத சம்பூதோ தஸ்மை வரோ தத்தா. அப்போ அந்த ஒரு அவன தன்வந்தரிக்கு இவர் 2 விற்த்தாந்தங்கள் சொல்றது உண்டு. தன்வந்தரிங்கிறவர் இந்த சமுத்திர மதனத்திலிருந்து உண்டானவர் அப்படின்னு உண்டு. இதே தன்வந்தரி தான் மறுபடியும் புத்திரனாக இவருக்கு பிறக்கலாம், இந்த காசிராஜன் பிள்ளையாக பிறக்கலாம். அப்போ பகவான் சொன்னாராம், சஹி சம்சித்த காரியகரண சகல சம்பூதிஷு அசேஷ ஞானவிதா. அந்த பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ற. அந்த மறுபடியும் நீ உண்டார போது காசிராஜனுடைய வம்சத்துல பிறந்து இந்த ஆயுர்வேத சாஸ்திரத்தை எல்லாம், அதாவது காரியகரண சகல சம்பூதிஷு அசேஷ ஞானவிதா பகவதா ச அதீத சம்பூதோ தஸ்மே. அந்த அந்த இந்த இந்த ஒரு ஒரு ஆயுர்வேதத்தை 8 பாகங்களாக பிரிச்சு அந்த ஒரு ஹபிச அசேஷ ஞானவிதா சகல சம்பூதிஷு அசேஷ ஞானவிதா, யாகங்கள்ல ஹவிர்பாகத்தையும் நீ அடைவாயாகன்னு அனுகிரகம் பண்ணி தஸ்மை வரோ தத்தஹா, அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு சொல்றது. இதுதான் இந்த மெடிக்கல் சயின்ஸ்ல ஏன்ஷியன்ட் இந்தியன் மெடிக்கல் சயின்ஸ்னு சொல்றோமோ இல்லையோ, இதை வச்சுட்டுதான் அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்னு ஒரு ஆயுர்வேதத்துல ஒரு கிரந்தம், ஒரு புஸ்தகம் இருக்கு, மெடிக்கல் டெக்ஸ்ட். அதுல பீடியாட்ரிக்ஸ் எப்படி ட்ரீட் பண்றது, அப்புறம் கைனகாலஜி எப்படி ட்ரீட் பண்றது, அப்புறம் இது எல்லா விதமா அந்த நேத்ரோ ஆப்தமாலஜி, அப்புறம் கார்டியாலஜி, அப்புறம் ஆர்த்தோபெடிக்ஸ், இது எல்லாத்தையும் பாகமா 8 பாகமா பிரிக்கிற இந்த மெடிக்கல் சயின்ஸை பிரிச்சது வாக்பட்டர். அதுக்குதான் அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த அஷ்டாங்க ஹிருதயம்ங்கிறது இன்னைக்கும் ஒரு அந்த ஏன்ஷியன்ட் மெடிக்கல் சயின்ஸ்ல பேசிக் டெக்ஸ்ட். அதுதான் தன்வந்தரி 8 பாகமாக பிரிச்சு அதை பீடியாட்ரிக்ஸ்ல என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் என்னென்ன பண்ணணும்ங்கிறதையெல்லாம் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்லாம் அதுல அழகா சொல்லியிருப்பா. இதை வச்சுட்டுதான் பின்னாடி வந்த நிறைய மெடிக்கல் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் எல்லாம் நிறைய வந்தது. இது பகவானுடைய அனுகிரகத்தினால வந்ததுன்னு அத சொல்றார் அவர். அதுக்கப்புறம் இந்த
காசிராஜ கோத்ரோ அவதீர்ய துவம் அஷ்டதா சம்யக்கு ஆயுர்வேதம் கரிஷ்யசி. தன்வந்திரிக்கு பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணார்? காசிராஜ கோத்திரத்துல நீ உண்டாகி அஷ்டதா ஆயுர்வேதம் கரிஷ்யதி யஜ்ஞபாகம் புக் பவிஷ்யதி இதி. தஸ்ய தன்வந்தரேஹே புத்திரா கேதுமான். அந்த தன்வந்தரியுடைய பிள்ளை கேதுமான். கேதுமதா பீமரதா. கேதுமதனுக்கு பீமரதன்னு பேரு. தஸ்யாபி திவோதாசா. அந்த அந்த அவனுடைய பிள்ளை திவோதாசன். தஸ்யாபி பிரதர்தனா. அந்த திவோதாசன் பிரதர்தனன் அப்படின்ற பிள்ளைகள்லாம் இருந்தா. சச்ச பத்ர ஸ்ரேண்ய வம்ச விநாசனாத் அசேஷ சத்ரவஹா அனேன ஜிதா இது சத்ருஜித் அபவித்து. அப்போ அவன் அந்த பத்ரஸ்ரேண்யன்ற வம்சத்தையே அழிச்சு எல்லா சத்ருக்களையும் ஜெயிச்சு அவனுக்கு சத்ருஜித் அப்படின்ற அந்த பீமரதனுக்கு பேர் உண்டாச்சுன்னு சொல்ற. இந்த பிரதர்தனன் அந்த இதையெல்லாம் திவோதாசா பிரதர்தனன்றதையெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்துல ரொம்ப பிரசித்தமான அந்த விஷயம். இந்திர பிரதர்தன வித்யை அப்படின்னு பேரு. அவன் ஒருத்தன் இந்திரன் கிட்ட போனா மாம் உபாஸ்வான் எல்லாம் அந்த வேதாந்த சாஸ்திரத்துல இவனை பத்திய கதைகள்லாம் நிறைய சொல்லுவாது. அவன் அந்த சத்ருஜித்தன் பெறான். தேனச்ச பிரீத்திமதா ஆத்மபுத்திரோ வத்ச வத்சேத்ய அபிஹதா வத்சஹா அபவது. அந்த ஒரு 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 அப்பாவுக்கு இந்த பிள்ளையனுடைய பராக்கிரமத்தை பார்த்து வத்சா வத்சா அப்படின்னு அவனை கூட்டானான். அதனால இவனுக்கு வத்சன் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டாயிட்டான். வத்சஹா அபவத்து சத்யபரதையா ரிதத்வஜ சஜ்ஞா அவாபா. அப்புறம் இந்த ஒரு 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 இந்த இவன் எப்பவுமே சத்தியபரன், உண்மையே பேசுறதுனால இவனுக்கு ரிதத்வஜன் அப்படின்ற சத்தியபரதையா. என்ன குணங்களை எல்லாம் சொல்றாரு. இந்த சத்தியத்தையே கடைபிடிச்சதுனால அவனுக்கு ரிதன்னா சத்தியத்துக்கு பேர். ரிதஞ்ச சத்தியஞ்சான்னெல்லாம் அங்க வேதத்துல எல்லாம் சொல்லும். ரிதத்வஜ சஞ்ஞாம் அவாப. ததச்ச குவலய நாமானம் அஸ்வம் லேபே. அவனுக்கு ஒரு ஒரு இவங்கிட்ட ஒரு குவலயம் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான குதிரையை வச்சுருந்தான. நாமானம் அஸ்வம் லேபே ததா குவலயாஸ்வஹா இத்தியஸ்யாம் பிருத்திவியாம். இவனுக்கு குவலயாஸ்வன் அப்படின்னு இன்னொரு பேர் இருந்துதான். இவனுக்கு எத்தனை பேர் இவனுடைய பராக்கிரமத்தினாலேயும் இந்த இதெல்லாம் அவனுக்கு பேர்லாம் இருந்து. இது பிருத்திவியாம் பிரதிதா, பூமியில அவனுக்கு பிரசித்தமான பேர். தஸ்ய வத்சஸ்ய புத்திரஹா அலர்க்கநாமா அபவத்து யஸ்யா அயம் அத்யாபி ஸ்லோகோ கீயதே. இவனுக்கு அலர்க்கன் அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறந்தான். இவனை பத்தி இந்த அலர்க்கனை பத்தி ரொம்ப பிரசித்தமாக இருந்தானா. அவனை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்றது. ஷஷ்டி வருஷ சஹசிராணி ஷஷ்டி வருஷ சதானி ச அலர்க்காத் அபரஹா ந அன்யா புபுஜே மேதினீம் யுவா. முபுஜே மேதினீம். அந்த பூமியை ஆண்டவன் யார் முற்கா, அதாவது அந்த காலத்துல அலர்க்கன்ற மகாராஜாவை தவிர வேற ஒத்தனம் 60,000 வருஷ காலம் ரொம்ப யுவனாகவே இருந்து கொண்டு, யுவா மேதினி 60,000 வருஷ காலம் யூத் அப்படியே இளமையே கூட இருந்து பூமியை ஆண்டவன். இந்த மாதிரி பூலோகத்தை அனுபவிச்சும் யாருமே கிடையாது. ஷஷ்டி வருஷ சஹசிராணி ஷஷ்டி வருஷ சதானிச்ச அலர்க்காது அபரஹா நான் இந்த மாதிரி அனுபவிச்சன் யாரும் கிடையாதுன்னு சொல்றேன். தஸ்யாபி அலர்க்கஸ்ய சன்னதி நாமா அபவத் ஆத்மஜஹா. இவனுக்கு சன்னதி அப்படிங்கிற பிள்ளை பிறந்தான். சன்னதேகே சுனீதஹா, அவனுடைய பிள்ளை சுனீதன். தஸ்யாபி சுகேது, அவனுடைய பிள்ளை சுகேது. தஸ்மாது ச தர்மகேது ஜஜ்ஞே, அவன் பிள்ளை தர்மகேதுன்னு பேரு. ததச்ச சத்யகேது தஸ்மாத் விபுஹு தத்தனயः சுவிபுஹு ததச்ச சுகுமாரः தஸ்யாபி திருஷ்டகேது ததச்ச வீதிஹோத்ரः தஸ்மாத் பார்கः பார்கஸ்ய பார்கபூமிः ததச்சாதுர்வர்ண்ய பிரவருத்திः இத்யேதே காஷ்ய பூபிருதः கதிதாः. இந்த சந்துவையெல்லாம் சொல்ற. சுகேது, அந்த சுனீகேதன் சுகேதுவனுடைய பிள்ளை தர்மகேது. அந்த தர்மகேதுவுக்கு சத்யகேது, சத்யகேதுவனுடைய பிள்ளை விபு,
விபுவோட பிள்ளை சுவிபு, இவருடைய பிள்ளை சுகுமாரன், அப்புறம் சுகுமாரனுடைய பிள்ளை திருஷ்டகேது, அப்புறம் இவனுடைய பிள்ளை வீதிஹோத்திரன், இவனுடைய பிள்ளை பார்கன், அந்த பார்க பூமி. இந்த பார்க பூமியிலிருந்து தான் இது வம்சங்கள் எல்லாம் லோகத்துல உண்டாச்சு அப்படின்னு சொல்லி காசியனுடைய வம்சத்து ராஜாக்களை எல்லாம் இந்த விஸ்தாரமாக சொன்னார். அது சொல்லிட்டு இதுக்கு மேல நான் ரஜின்னு ஒரு பிள்ளை இருந்தானோ இல்லையோ, அவனுடைய பிள்ளை, அவனுடைய வம்சத்தை பத்தி நான் சொல்றேன். அப்படியே ரஜேஸ்து சந்ததிஹி ஸ்ரூயதாம், ரஜியினுடைய வம்சத்தை பத்தி நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு அங்க சொல்ற. இது 9வது அத்தியாயம். ஸ்ரீ பராசரா ரஜேஸ்து பஞ்சபுத்திர சதானி அதுல பல பராக்கிரம சாராண்யாசன். இவனுக்கு பராக்கிரமம் வீரியங்களும் உள்ள 500 பிள்ளைகள் இருந்தால், இதுல தேவாசுர சங்கிராமாரம்பேச்ச பரஸ்பர வதேப்சவஹா தேவாசுராச்ச பிரம்மாணம் உபேத்திய பப்ரச்சு. ஒரு சமயம் தேவாசுர யுத்தம் நடக்கிற போது அந்த தேவர்களும் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு போய் ஆசைப்பட்டாங்களாம். அவ எல்லாரும் 2 பேரும் போய் பிரம்மாவின் இடத்துல போய் கேட்டாளாம், சுவாமி எங்களுக்குள்ள சண்டை வந்தா யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டாளாம். கேட்டோடனே அந்த தேவாஸ் பிரம்மணாம் உபேத்திய பப்ரச்சு பகவன்னு அஸ்மாகம் அத்திர விரோதே கதமஹா பக்ஷோ ஜேதா பவிஷ்யதி. எங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா எந்த பட்சம் ஜெயிக்கும் சுவாமின்னு கேட்டார். அதாக பகவான் அவர் சொன்னார், ஏஷாம் அர்த்தே ரஜிர் ஆத்மாத்தாயுதா யோத்ஸ்யதி தத் பக்ஷோ ஜேதா இது. அவர் சொன்னாராம், ரஜியினுடைய பிள்ளைகள் எந்த பக்கத்துல இருந்து யுத்தம் பண்றானோ அந்த பக்கத்துக்கு நிச்சயமா ஜெயம் கிடைக்கும். ஏன்னா அவளுக்கெல்லாம் அஸ்திர சஸ்திர சாஸ்திரங்கள் அந்த அதெல்லாம் ரொம்ப நன்னா தெரியும். அவ எந்த பக்கத்துல இருக்காளோ அவ ஜெயிச்சிருவார். அத தைத்யைஹி உபேத்திய ரஜிஹி ஆத்ம சாகாய தானாய அபியர்த்திதா ஆக. உடனே அந்த அசுரர்கள்லாம் நேரா போய் எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அவ சொன்னாலாம், அத தைத்தியாள்னா அசுராள் உபேத்திய ரஜிஹி ஆத்ம சாகாய தானாய அபியர்த்திதா யோத்ஸ்யே அகம் பவதாமர்த்தே யத்யஹம் அமர ஜயாத் பவதாம் இந்திரோ பவிஷ்யாமி. நான் உங்க கூட பக்ஷம் சேர்ந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா தேவர்களை எல்லாம் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க இந்திரனா ஏத்துக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டானா ரஜி. ரஜி என்ன கண்டிஷன் போட்டா, நீங்கள்லாம் நான் எனக்கு என்ன ஒரு ஃபீஸ் கொடுக்கணும்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க இந்திரனா ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்டான். ந பயம் மன்யதா வதிஷ்யாமஹா. அவ சொன்னாளா, ஒரு ஒரு சாமி அதெல்லாம் நாங்கெல்லாம் பண்ண மாட்டோம். எங்களுக்கெல்லாம் இந்திரன் வேற ஒருத்தன் இருக்கான், நாங்க ஒத்துன்னு இருக்கோம். ந பயம் அந்யதா வதிஷா. நாங்க ஒண்ணு சொல்லிட்டு இன்னொன்னு கிடக்க ஒண்ணு பண்ண மாட்டோம். அந்யதா கரிஷ்யாமஹா. அஸ்மாகம் இந்திரஹா பிரஹ்லாதஹா. எங்களுக்கு இந்திரன் பிரஹ்லாதன் தான். எங்களுக்கு நாங்க இந்திரனா வச்சுட்டு இருக்கிறது பிரஹ்லாதனை நாங்க இந்திரனா வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் நீ ஜெயிச்சுட்டு அவனை சொல்லிட்டு உன்னை வச்சுக்கணும்னா அதெல்லாம் எங்களால முடியாது சுவாமின்னு போயிட்டு அவ திரும்பி போயிட்டான். பிரஹ்லாதா ததர்த்தமேவ அயம் உத்தியமஹா. அவருக்காக தான் நாங்க இப்ப சண்டை போடுறோம். இத்யுக்தா கதேஷு அசுரேஷு அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி போயிட்டான். அதெல்லாம் முடியாது, கண்டிஷனுக்கு ஒத்துக்கல. தைத்தியர்கள்லாம் என்ன பண்ணா இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கல. கதேஷு திரும்பி போயிட்டா. அசுரேஷு தேவைஹி அப்படி அசோ அவனிபதி தேவம் தேவ உக்தஹா. அவ தேவர்கள்லாம் இவங்கிட்ட போய் அதே கண்டிஷன் தான் திருப்பி போய் கேட்டுட்டானா. தேனாபிச்ச ததைவ உக்தே. அப்புறம் இதே கண்டிஷனை போட்ட உடனே தேவைஹி இந்திரத்வம் பவிஷ்யசீதி சமன்விச்சிதம். அவெல்லாம் தேவதைகள்லாம் அந்த ஒத்துனுட்டாளாம். அது என்ன சுவாமி, நீங்களே எங்களுக்கு இந்திரனா இருங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துனாலாம். அதனால அவன் உடனே என்ன பண்ணா, ரஜினாபி தேவ சைன்ய சகாயேன அநேகைஹி மகாஸ்திரைஹி தத் அசேஷம் அசுரபலம் நிஷோதிதம். அவன் பெரிய அஸ்திர தஸ்திரங்களை எல்லாம் போட்டு இந்த அசுர பலங்களை எல்லாம் அழிச்சுட்டான். அத ஜிதா அரிபக்ஷஸ்ய தேவேந்திரஹ
ரஜி சரண யுகலம் ஆத்மனஹா சிரசா நிபீட்ய ஆக. ஜெயிச்ச உடனே அந்த இந்திரன் என்ன பண்ணா, அந்த இவன் கால்ல வந்து விழுந்தான். ரஜியினுடைய கால்ல வந்து விழுந்தான். சுவாமி, அந்த அவன் அவன் ரஜியினுடைய கால் எடுத்து தன் தலைமையில வச்சுன்னுட்டானா. சொல்ற புத்திரஹா பவா சொல்ல சிரசா நிபீட்ய, சிரசனால நிபீட்ய பயத்ராணா அன்னதானாத் பவான் அஸ்மத் பிதா அசேஷ லோகானாம் உத்தமோத்தமோ பவான் எஸ்யாஹம் புத்திரஹா திரிலோகேந்திரா. சுவாமி, எங்களை எல்லாம் நீங்க காப்பாத்தினதுனால எங்களுக்கு எல்லாம் சோறு போட்டங்க. இப்போ அதாவது அந்த என்னை காப்பாத்தி எங்களுக்கு எல்லாம் நீங்க அன்னம் கொடுத்ததுனால நீ வந்து எனக்கு அப்பா மாதிரி, நான் உனக்கு பிள்ளை மாதிரி. பிள்ளை அப்பா என்னைக்குமே வசதி தானே, பிள்ளைக்கு நீ இந்த ராஜ்யத்தை விட்டு கொடுக்க கூடாதான்னு ஐஸ் வச்சான். அவன் எவ்வளவு காரியவாதி, ரொம்ப அழகா பண்ண. அவன் சொன்னான், அந்த பயத்ராணாது அன்னதானாது பவான் அஸ்மத் பிதா. நீ நீ ரஜி வந்து நீ பயத்தை போக்கின, சாப்பாடு போட்டு எங்களை எல்லாம் காப்பாத்தினதுனால எனக்கு நீ வந்து அப்பா மாதிரி. அசேஷ லோகானா உத்தமோத்தமோ, எல்லா லோகத்துக்கும் உயர்ந்த இதான் இப்போ லோகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய நான் வந்து உனக்கு பிள்ளையாயிட்டேனோ இல்லையோ. எஸ்யாகம் புத்திரஹா திரிலோகம் இந்திரஹா. அதாவது நான் உன் பிள்ளையாயிட்டேன், உன் பிள்ளை ராஜாவா இருந்தா உனக்கு தானே பெருமை அப்படின்னு சச்சாபி ராஜா பிரகசியா. உடனே ராஜா சிரிச்சுட்டான். அவன் சிரிச்சுட்டு அந்த ரொம்ப நல்லதுப்பா, ஓ ஏவம் மஸ்து, பழிச்சு போ. அவன் கேட்டான், என்ன இந்திரனாக்குறியான்னு கேட்டான். நீ என்னைய அப்பாவா வைத்தன, உன் பிள்ளை தானே நான் சொன்னோன்னே சரின்னு ஒத்துனுட்டான். ஏவம் அஸ்து ஏவம் அஸ்து அனதிக்கிரமணியாகி வைரிபக்ஷாதபி அநேக வித சாட்டு வாக்கிய கர்ப்பா பிரணதி இத்தியுக்தா ஸ்வபுரம் ஜகாம. அவன் சரியா போட்டோம் போ. அந்த ஒரு சத்ருவா இருந்தாலும் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி என்ன இது பண்ணிட்ட, அதனால வந்து ஒரு அத நான் வந்து திருப்பி உன்னை ரிஜெக்ட் பண்ணனா நல்லது இல்ல அது. அதனால பிரணதி இத்தியுக்தா ஏவமஸ்து ஏவமஸ்து இது அனதிக்கிரமணியா, மீற முடியாத இருக்கேன். வைரி பக்ஷாதபி, சத்ருவா இருந்தாலும் கூட அநேக வித சாட்டு வாக்கிய கர்ப்ப பிரணதி இத்தியுக்தா ஸ்வபுரம் ஜகாம. ஓ தங்க ஊருக்கு திரும்பி போயிட்டான் அவன். இந்திரனும் பழையபடி இந்திரத்துவம் இந்திரத்துவம் சகார, அவனும் இந்திரத்துவ தன்மையை அடைந்தான். ஸ்வர்யா தேதுரா ரஜோ நாரதர்ஷி சோதிதா ரஜிபுத்திராக சதக்கிருதம் ஆத்ம பித்ருபுத்திரம் சமாச்சாராத் ராஜ்யம் யாச்சிதவந்தா. இந்த மாதிரி ஒரு ஒரு வந்த உடனே இந்த இந்திரனா போறதுக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. 100 அஸ்வமேத யாகம் பண்ணா அந்த இது சொல்லும். அப்போ நாரதர் வந்து என்ன பண்ணா, ரஜியை பார்த்து சொன்னாராம். இப்போ இந்த ஒரு உடனே இந்த ரஜியோட பிள்ளைகள்லாம் என்ன பண்ணா, 500 பிள்ளைகள் இருந்தானோ இல்லையோ, அவன் எல்லாம் என்ன பண்ணா, இந்த சொரியாதேத ரஜோ நாரத ரிஷி சோதிதா ரஜிபுத்திராக சதக்கிருதம் ஆத்ம பித்ருபுத்திரம் சமாச்சாராத் ராஜ்யம் யாச்சிதவந்தா. அவெல்லாம் 500 பிள்ளைகளும் நீ வந்து இந்திரன்ட்ட போனா நேர, எப்ப நீ வந்து எங்க அப்பாக்கு நீ பிள்ளைன்னு சொல்லிட்டியோ, நானும் நீங்க நம்மளாம் இப்ப கசின்ஸ் ஆயிட்டோம். உனக்கு யாகத்துல உனக்கு ஷேர் எல்லாம் வருதோ, இந்திரனுக்கு இந்திராய ஸ்வாகான்னு உனக்கு ஷேர் எல்லாம் கொடுக்குறாளோ இல்லையோ, அதுல எங்களுக்கு நீ ஷேர் கொடுக்கணும்னு இவன் கேட்டான். இப்போ அவரு கேட்கிற போது அந்த நாரத ரிஷி தூண்டி விட்டார். அவர் வெறும் இல்ல, நாரத ரிஷி சோதிதா ரஜிபுத்திராக சதக்கிருதம் ஆத்ம பித்ருபுத்திரம் சமாச்சார ராஜ்யம் யாச்சிதவந்தா அப்பிரதானேன ச விஜித்ய இந்திரம் அதிபலினஹா ஸ்வயம் இந்திரத்வம் சக்ருஹு. அப்போ அவ பார்த்தான் இந்திரன், இதரடா வம்பா போச்சு, நம்ம பதவிக்கு நம்ம போட்டாக்க நம்ம பங்கு கேட்கிறானே அப்படின்னு கேட்டுட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் வந்தான். உடனே அவ கோவம் வந்துடுத்து. என்ன நீ அதை இவ்வளவு சொல்லிட்டு இதுக்கு எங்களுக்கு பங்கு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னு சொன்ன உடனே அப்பிரதானேனுச்ச விஜித்ய, உடனே இந்திரனை யுத்தத்துல போட்டு ஜெயிச்சுட்டாளா அவ. அந்த அதிபலினஹா ஸ்வயம் அவளே இந்திரன் ஆயிட்டான், ரஜிபுத்திரர்களா இந்திரனா ஆயிட்டான். ததச்ச பகுதி தே காலேஹி அதீதே.
बृहस्पतिम् एकान्ते दृष्ट्वा अपहृत त्रैलोक्य यज्ञभागः शतक्रतुः उवाच இந்திரனை விரட்டி விட்டா. ஒரு நாள் ஆயிடுத்து. பார்த்தா இந்திரனுக்கு ஒன்றும் போறதுக்கு கதி இல்லை. உடனே அந்த தேவ குருவா இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி கிட்ட போய் அவர் ஏகாந்தமா போய் சொன்னானா. அப்போ பகுத்தே காலே ஹி அதீதே ப்ரஹஸ்பதிம் ஏகாந்தே திருஷ்டா, தனியா இருந்த போது சுவாமி அபகிருத திரைலோக்கிய 3 லோகமும் போயிடுத்து அவனுடைய ராஜ்யம். யஜ்ஞபாகா சதக்ருது பதரீ பல மாத்திரம் அப்பியர்ஹசி மமாபி மமாப்யாயனாய புரோடாச கண்டம் தாதும் இத்யுக்தோ ப்ரஹஸ்பதி உவாச்ச. வந்து ஒரு 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 கேட்டான், சுவாமி எனக்கு ஒண்ணும் சாப்பாடே கிடைக்கல, உங்களுக்கு குடுக்கறதுல ஒரு 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 அந்த இது சொல்லலாம், பதரி பழம். பதரி பழம், பதரி பழம்னா அந்த இலந்த பழம் சைஸ் உருண்டையா இருக்கும். அந்த பழம் சைஸாவது எனக்கு பண்ணணும். இப்ப பட்டினி கிடக்குறேன் சுவாமி, சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு, எனக்கு எனக்கு கொஞ்சமாவது ஒரு பாகம் கொடுக்க ஏற்பாடு பண்ணக்கூடாதா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டானா. எத் ஏவம் துவயாஹம் பூர்வமேவ சோதிதா தஸ்யாம் தன்மயா துதர்க்கம் கிம் அகர்த்தவ்யம் இதி இதி அல்பைஹி ஏவ அஹோபிஸ்துவாம் நிஜம் பதம் பிராபயிஷ்யாமி. உடனே அவர் அவர் சொன்னார், அல்ப காலத்திலேயே உன்னை மறுபடியும் அந்த பதவியில நான் உட்காத்தி வைக்கிறேன். அதனால ஒரு ஏன் கிட்ட முதலே சொல்லக்கூடாதா? எத் ஏவம் அப்படின்னா துவயா அகம் பூர்வமேவ சோதிதா, முன்னாடியே சொல்லியிருந்தா அஸ்யாம் தன்மயா துதர்த்தம், இதுக்காக நான் அப்பவே உன்னை உட்காந்துருப்பேனே, உனக்காக நான் இதெல்லாம் செய்ய மாட்டாய்னா சரி, நீ மறுபடியும் நிஜம் பதம் பிராபயிஷ்யாமி, மறுபடியும் நான் அந்த பதவியை அடைய வைக்கிறேன். இத்தி அபிதாய தேஷாம் அனுதினம் ஆபிசாரிகம் புத்தி மோகாய சக்கரஸ்ய தேஜோ அபிவிருத்தையே ஜுகாவ. அவர் உடனே அபிசார பிரயோகம் பண்ணினாரா. அவர் அபிசார பிரயோகம்னா இந்த பிளாக் மேஜிக், இந்த பில்லி சூன்யம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அபிசார பிரயோகம்னு மந்திர பிரயோகம் பண்ணாரா அவர். அந்த ஒரு யாகத்தை பண்ணி அவ அந்த ரஜிபுத்திரர்களுடைய புத்தி எல்லாம் மழுங்கும்படி பண்ணி தப்பா பண்ணி ஒரு யாகம் பண்ணினார். ஜுஹாவ தே சாபி தேன புத்தி மோகேன அபிபூயமானாக பிரம்மத்விஷா தர்ம தியாகினா வேதவாத பராங்முகாக பபூவு. அந்த அபிசார பிரயோகத்தினால அவ புத்தி பேதலிச்சு போய் என்ன பண்ணா, இந்த பிராமணர்களை எல்லாம் துவேஷிக்க ஆரம்பிச்சாளா. தர்ம வழியை விட்டுட்டு அதர்ம வழியில பிரவேசம் பண்ணி வேதத்துக்கு விருத்தமான காரியங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாளாம். ததா தான் அபேத தர்மாச்சாரான் இந்திரோஜகான. எப்போ அவ தர்ம மார்க்கத்தை விட்டுட்டு போக ஆரம்பிச்சுட்டாளோ இந்திரன் அவளை உடனே சுலபமா ஜெயிச்சான். ஜெயிச்சுட்டு புரோஹிதாபி ஆயுத தேஜாச்ச சக்ரோ திவம் ஆக்கிரமத்து. மறுபடியும் அந்த ப்ரஹஸ்பதியினால் அனுகிரகிக்கப்பட்ட ஒரு தேஜஸை உடைய இந்திரன் அந்த மறுபடியும் தன்னுடைய சொர்க்கலோகத்திலும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு போய் திருப்பி திவாம் ஆக்கிரமது. ஏதத் இந்திரஸ்ய ஸ்வபத சவனாத் ஆரோகணம் சுத்வா புருஷா ஸ்வபத பிரம்சம் தௌராத்மியம் ச நாப்னோதி. அந்த ஒரு ஒரு யார் ஒருத்தன் தன்னுடைய பதவி, எப்படி இந்திரன் தன்னுடைய முதல் பதவியை எழுந்து மறுபடியும் அந்த பதவியை அடைந்தானோ, அதே மாதிரி எவன் ஒருவன் இந்த விற்த்தாந்தத்தை கேட்கிறானோ, எப்பயா தன்னுடைய ஒரு உத்தியோகம் போய தன்னுடைய பதவி போய வந்து இந்த விற்த்தாந்தத்தை கேட்டானா மறுபடியும் அந்த ஸ்தானத்தை அடைவான்னு பலஸ்ருதிய சொல்றாரு இங்க. அதாவது சொல்ல அந்த ஏதத் இந்திரஸ்ய ஸ்வபத சவனம். சவனம்னா நழுவுறது. எவன் ஒரு இந்திர பதவி நழுவி ஆரோகணம் ஸ்ருத்வா புருஷா ஸ்வபத பிரம்சம் தௌராத்மியம் ச ந ஆப்னோதி ரம்பஸ்வனபத்தியோ அபவத். இவ அது மறுபடியும் அந்த ஸ்தானத்தை அடைவார்கள், அந்த பதவிங்கிறது போகாது, அவனுக்கு கெட்டதெல்லாம் வராது அப்படின்னு அந்த இது வந்தது. அந்த புரூரவசனுடைய 2வது பிள்ளை ரம்பனுக்கு அவனுக்கு குழந்தைகள் இல்லையா. சொல்றா ரம்பஸ்து அனபத்தியா க்ஷத்ரவிருத்த சுதா
பிரதிக்ஷத்ரோ அபவத். க்ஷத்ரவிருத்தனுடைய பிள்ளை பிரதிக்ஷத்ரன்னு பெயர். அவனுடைய பிள்ளை தத்புத்திரா சஞ்சயா, தஸ்யாபி ஜெயா, தஸ்யாபி விஜயா, தஸ்மாச்சு ஜஜ்ஞே கிருதா. இவனுடைய பிள்ளைகள்லாம் சஞ்சயன், ஜெயன், விஜயன், கிருதன் அப்படின்றது இந்த பிள்ளைகள்லாம் பேர் சொல்ற. தஸ்யச்ச ஹரியதனா ஹரியதன சுதா சகதேவா தஸ்மாத் அதனி அத தஸ்மாத் அததீனஹ தஸ்ய ஜயத்சேனஹ தச்ச சங்கிருதிஹி தத்புத்திரஹ க்ஷத்ரதர்மா இத்யேதே க்ஷத்ரவிருத்தஸ்ய வம்சாஹ. இவனுக்கு அதீனன், ஜெயத்சேனன், அப்புறம் சம்ஸ்கிருதி, அப்புறம் சம்ஸ்கிருதி, க்ஷத்ரதர்மன், இது எல்லாம் க்ஷத்ரவிருத்தனுடைய வம்சத்தை இது எல்லாம் விஸ்தாரமாக சொல்றார். இதுல 9வது அத்தியாயம். 10வது அத்தியாயத்துல விஸ்தாரமாக நகுஷனுடைய விருத்தாந்தத்தை சொல்ல போறார். நகுஷன்லாம் நமக்கு ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய விருத்தாந்தம். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் ஏதாவது இன்னைக்கு கேட்கலாம். நியூஸ் மீடியன் பாக்கியம் அடி உங்கள் பாக்கியம். இது பாகவதாளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிட்டு சுவாமிகிட்ட கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அடியன். இந்திரனாக இருந்தாலும் அவனுடைய இழப்பான். அதனால அந்த அகங்காரமும் இதோ கூடாதுங்கிறதுக்கு உண்டான ஒரு ஜீவராசிகள், நம்மளை போல ஒரு ஜீவராசிகள் தான். அந்த ஸ்தானம்னு வரைச்ச அந்த பதவி மோகம் எல்லாருக்குமே இருக்கும். இந்திரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பதவி மோகம் விடாது. அதை காப்பாத்திக்கிறதுக்கு அவ என்ன வேணா பண்ணுவான். அடியன் சுவாமி, சுவாமி வந்து ரொம்ப சில பேருக்கு லேட்டா அப்படிங்கிற பட்சத்துல சகோதரத்துல எல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி வைக்கிறாள் அடியான். அதை எப்படி எடுத்துக்கிறது அடியான்? இல்ல, அது பரிகாரம் எல்லாம் கிடையாது. சாஸ்திரத்துல பரிகாரம் சகோதரத்துல பண்ணிக்க கூடாது. சாஸ்திரம் அது, அவ்வளவுதான். சகோதரத்துல பண்ணிக்கிறது அது பண்றது இல்ல, பண்ணக்கூடாது சாஸ்திரம். அப்புறம் சாஸ்திரம் அனுஷ்டானத்துல எப்படி இருக்காதெல்லாம் தெரியாது. அவ அதுக்கெல்லாம் ஏதோ மாற்றா வேற ஒருத்தர் கோத்திர வேற ஒரு கோத்திரக்கால கத்து கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ணி அந்த மாதிரிலாம் ஏதாவது அவாய்டபிள் அப்படியெல்லாம் அது, அதாவது சாஸ்திரத்தை ஏமாத்த முடியாது. நம்மளை ஏமாத்திக்கலாமே தவிர சாஸ்திரம் அதாவது இப்போ இன்சிடென்டலா அதையும் சொல்ல கேட்டதுனால சொல்ற இதுல ஸ்வீகாரம் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ஸ்வீகாரத்தை பத்தி சொல்றப்போ தர்மசாஸ்திரங்கள்ல இது அண்ணாதூர் ராஜகோபாலாச்சார் சுவாமி எனக்கு ஒரு தடவை சொன்னார் இந்த விஷயத்த. இந்த ஸ்வீகாரம்ங்கிறது சாஸ்திரத்துல எப்படின்னு கேட்டா, பிள்ளைகளை தான் ஸ்வீகாரம் எதுக்காக எடுத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது. அந்த ஸ்வீகாரம் எதுக்கு எடுத்துக்கிறோம்? சட்டத்தை விட்டுடலாம். சட்டத்துல இப்ப யார் வேணா எடுத்துக்கலாம், சட்டம் வேற. சாஸ்திரத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா, நமக்கு பிற்பாடு நம்முடைய வம்சம்ங்கிறது இல்லாத போற போதுல அப்ப நம்ம பார்க்கணும். பாக்குறதுன்னா எப்படி பாக்குறதுன்னு கேட்டா, நம்ம கோத்திரத்தை சேர்ந்தவா, அதுக்குள்ள தசராத்திர ஞாதிகள் பங்காளிகளா இருக்கிறவா, அவளுக்கு யாராவது குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளை ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு தலைமுறையில இவாளுக்கு ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கும். 10 நாள் பங்காளின்னு சொல்றதுனால ஏதாவது ஒரு ஜெனரேஷன்ல இந்த ஒரு ஓன் பிரதர்ஸா இருந்திருப்பா. அவளுடைய சந்ததி இருக்கிறதுனால நம்முடைய சந்ததியாகவே பாவிச்சுட்டு அவளை ஸ்வீகாரம் எடுத்துக்கலாம். இது தசராத்திர ஞாதிகளுக்குள்ள. அப்படி இல்லைன்னா தன்னுடைய கோத்திரத்தை சேர்ந்தவா ஏதாவது ஒரு இதுல ஒரு கோத்திரத்துல வந்துருவா, அவளை ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். இது அந்த ஸ்வீகாரத்துக்கு வயசும் உண்டு. இத்தனை வயசுக்குள்ள எடுத்துட்டாதான் தன்னுடைய புத்திரனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல விதி. இப்ப விட்டுட்டு நம்முடைய சௌகரியத்துக்காக இது பரவாயில்ல, அப்படி அந்த இதுல கோத்திரத்துல ஸ்வீகாரம் பண்ணிட்டு அப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது சாஸ்திரத்தையே ஏமாத்துற வேலை. அது சாஸ்திரத்தை ஏமாத்துறதா நினைச்சுன்னு நம்ம ஏமாத்திக்கிறோம். ஆனா சாஸ்திரத்துல அதுக்கு வழி இல்லை. சட்டத்துல இப்ப யார் எது வேணா எப்ப வேணா அது இது பண்ணிக்கலாம். அதுலயும் இப்போ இன்னும் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. இப்போ யார் வேணா எந்த இது வேணா பண்ணிக்கலாம். ஸ்திரீகளோ பெண் குழந்தைகளோ
புருஷ குழந்தைகளோ எடுத்துக்கலாம். சட்டத்துல இருக்கு, சாஸ்திரத்துல வேற மாதிரி இருக்கு. அடியே இந்த வம்சவிருத்தியை விட, அதாவது தனக்கு வந்து தர்ப்பணம் பண்ணி தன்னுடைய இதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அடியன். அதாவது தன்னுடைய சொத்துக்கு பத்தி சொத்து இல்லாட்ட கூட தனக்கு இது பண்றத தேவசமோ தர்ப்பணம் பண்ணி தனக்கு இது கதி கர்மாவுக்காக பண்றது, அந்த கர்மாவுக்காக பண்றதுன்னு அர்த்தம். இப்ப சொத்துக்காக பண்றதெல்லாம் இப்ப லௌகிகம், அது வைதிகம் இல்ல. கர்மாவுக்காக அந்த சந்ததியே விச்சேதமாயிடுறது அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அந்த ஸ்வீகாரத்தை எடுத்துட்டு மேல அந்த கர்மாக்களை பண்றதுக்காக பண்றது, வைதிக கர்மா அனுஷ்டானத்துக்காக பண்றது. அப்ப லேடிஸ எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? ஸ்ட்ரிக்டா இல்ல இல்ல இல்ல, அதான் சொன்ன முதல்ல ஸ்திரீகளை ஸ்வீகாரமா அத சொல்லல. சட்டத்துல எடுத்துக்கலாம், சாஸ்திரத்துல அதுல என்ன கர்மாவுக்காக பண்றோன்றதுனால அது நேச்சுரலா இதுவாயிடுது.